வெல்கம் டு கலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெந்தயக்கீரை பாசி பருப்பு கூட்டு. அதுக்கு தேவையான பொருள்கள் வெந்தயக்கீரை, பாசி பருப்பு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய். இதுக்கு புளி தேவைப்படாது. நம்ம இந்த வெந்தயக்கீரை சின்ன சின்ன கட்டு இருக்குது பாருங்கள், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை வாங்கிட்டு வெறும் கீரை மட்டும் எடுக்கணும், தண்டெல்லாம் எடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம பருப்பை கழுவி க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதிலே இந்த வெங்காயம்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதிலே போட்டுடணும். இதுக்கு புளி போடக்கூடாது, அதுக்கு பதில் கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டுடணும். இதில் பருப்பு வெந்ததுக்கப்புறம் போடலாம், ஏன்னா பாசி பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். வெந்தயக்கீரை வேக கொஞ்சம் லேட்டாகும், அதனால் ரெண்டு ஒன்றாவே போட்டு நம்ம பாயில் பண்ணிடலாம். இந்த இது மாதிரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த பெரிய பெரிய வெந்தயக்கீரை நல்லா இருக்காது. இந்த சின்ன சின்னதாக விற்கும் பாருங்க மார்க்கெட்டில், அந்த கீரை தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை கேஸில் வச்சு நம்ம பாயில் பண்ணலாம். இந்த வெந்தயக்கீரை பாசி பருப்பு நல்லா வேக வச்சு மசிஞ்சு வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம், கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வடகம் இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டுருவோம். உடனே கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ரெண்டு, நம்ம பாசி பருப்பெல்லாம் மசிஞ்சு கரை ரெடியாக வச்சுருக்கோம், அதை இதை போட்டுடலாம். இது கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே தாளித்து எடுத்து வச்சிடும்.